Hi friends, welcome to one தோழி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் லைக் C++, ஜாவா, பைத்தான், எனி ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு லூப்பிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமிங்கில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுறது தான் லூப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், அந்த கொஷின் தான் லூப்பிங்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அசம்ஷன் தான். அதுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆன் டெஸ்ட் கண்டிஷன். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின், அதுக்கு ஆன்சர், ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அதே கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் பட்சத்தில் அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் லூப்பிங்கோட பேசிக் ப்ராசஸ். ஒரு டெஸ்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். லூப்பிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வைலும் ஃபார் லூப்பும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்தோட அவுட்புட் சேம் தான், பட் ப்ராசஸிங் தான் வேறு மாதிரி இருக்கும். வைலுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மலாகவே லூப்பிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் லூப்பிங். அந்த ரிப்பீட்டட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூஷன் தான். அதாவது அந்த லூப்பை எவ்வளோ தடவை நீங்கள் ரன் பண்ண வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் லூப்பிங். ஸோ இந்த வைலும் ஃபாரும் எப்படி ஆக்ட் பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி கோடிங் எழுதியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் அந்த நம்பரை ப்ரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐயோட வேல்யூ 1, ஸோ I < 10. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபார் லூப்பில் நான் சொல்கிறேன், ஸோ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு ஆகுதோ, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுதோ, அப்போ தான் செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடையுமே அந்த கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஃபார் லூப். பட் வைல் லூப் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட்டை பண்ணணுன்னா எந்த நெசசிட்டியும் கிடையாது. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வைலுக்கும் ஃபாருக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ ஃபார் லூப்பில் எப்படி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணால் நம்ம லூப் எக்ஸிக்யூட் ஆகுது, அதே மாதிரி வைல் லூப்பில் எந்த இன்க்ரிமெண்ட் எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரோக்ராம். வைல் லூப்லையும் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பேசிக்காகவே ஒரு டெஸ்ட் கண்டிஷன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் லூப் எக்ஸிக்யூட் ஆகணுன்ற எந்த கட்டாயம் வைல் லூப்பில் கிடையாது. பட் ஆனால் ஃபார் லூப்பில் ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.